கிராஸ்ரூட் சமூக மன்றத்தில் நேற்று நடைபெற்ற பொறுப்பேற்றுக் கொள்ளும் நிகழ்ச்சியில் பேசினார் திரு ராமமூர்த்தி. டெலோக் பிளாங்கா சமூக மன்ற இந்தியர் நற்பணிக் குழுவில் கடந்த 15 ஆண்டுகளாக சேவையாற்றியுள்ளார் திரு ராமமூர்த்தி. அந்த அனுபவம் புதிய பொறுப்பிலும் தமக்கு கை கொடுக்கும் என்றார் அவர். மக்களுடைய எப்படி பழகிறது, முக்கியமாக அடித்தள அமைப்புகளுடன் எப்படி ஒத்துழைத்து செயல்படுவது போன்றவரையும் தெரிஞ்சுக்கிறோம். சமூக சேவையில் இளையர்களின் பங்களிப்பு மேலும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பது பேரவையின் இலக்குகளில் ஒன்று. இளையர்களை சேர்த்திருக்கிறோம். அது ஒரு புத்துணர்ச்சியை உண்டாக்கும். அவங்களுடைய திறன்களை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு சிறந்த பாலமாக அமையும். அதே சமயத்தில் எங்களுடைய நற்பணி செயற்குழு இளையர் குழு ஒன்று அமைத்திருக்கிறது. இளையர் குழுவின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு சத்தியமூர்த்தி, ஒரு வருடம் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொணர சமூக சேவையில் ஈடுபடுவது சிறந்ததொரு வழி என்றார். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு செயல் போகும்போது நீங்கள் நினைக்கலாம் உங்களால் செய்ய முடியாது, ஆனால் அந்த வாலண்டரி ஒர்க் they give you a chance to do it. ஃபெயில் பண்ணது ஓகே, ஆனால் செய்ய முடிஞ்சால் இதை தெரியும், இது விட இன்னும் கூட நான் செய்யலான்னு ஒரு பொட்டன்ஷியல் உங்களுக்கு தெரியும். புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நிர்வாக குழுவில் 12 புதிய உறுப்பினர்கள் சேர்ந்துள்ளனர். ஜலான் பசா இந்தியர் நற்பணி செயற்குழுவைச் சேர்ந்த திரு முகமது இத்ரிஸ் அவர்களுள் ஒருவர். கவர்மெண்ட் போட்டிருக்கும் சில திட்டங்களை பல இந்தியர்களுக்கு தெரியாது. இது நான் எங்கள் ஜலம்பசா ஐஎஸ்சி மூலியமாகவே நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். இதை நற்பணி பேரவை மூலியமாக என்னால் முடிந்தவரை இதை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களுக்கு வேண்டிய ஒரு உதவிகளை செய்யலாம் என்று ஒரு எண்ணம். நற்பணி பேரவையின் முன்னாள் தலைவர் திரு திருநாவுக்கரசு பேரவையின் முக்கிய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்தார். குடும்ப தினம் செஞ்சோம். குடும்ப தினம் வாழ்க்கையில் முன்னாடி செஞ்சதே இல்லை. இப்போ முதல் ஏன்னா இளையர்கள், பெரியவர்கள், தாத்தா பாட்டி இவங்களெல்லாம் ஒன்று கூட்டு ஒரு நிகழ்ச்சியாக படைக்கிறதுக்கு நல்ல ஒரு நேரத்தை ஒன்றாக செலவு பண்ணுவதற்கு குடும்ப தினம் உண்டாக்கணும். ஜேசிக்குள்ள டிபேட், தமிழ் டிபேட்டு, அப்புறம் செகண்டரி ஸ்கூலுக்கு டிபேட், சொற்களம். புதிய தலைவர்கள் உருவாக மாற்றங்கள் அவசியம் என்று வலியுறுத்தினார் திரு திருநாவுக்கரசு. புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நம்மளே அதே இடத்துல இருந்தோம்னாக்கா அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. தலைவர் பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்றாலும் இந்திய சமூகத்திற்கான திரு திருநாவுக்கரசுவின் பணி தொடரும். அவர் நற்பணி பேரவையின் புரவலராக செயலாற்றுவார்.